எல்லாம் வல்லான் தாலே ஏந்து. ஒவ்வொரு மாதம் இங்க பாயசம் கொடுக்கப்படும். அன்பு சகோதரர் திரு மோகன் அவருக்கு நேற்று ஏற்படுத்தப்பட்ட விபத்தின் காரணமாக இன்றைக்கு பாயசம் கொடுக்க முடியவில்லை. அதற்கு மாறாக கூல்ட்ரிங்க்ஸ் ஏதோ ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. நேற்றைக்கு மாலை வரை அவருடைய உடல்நிலை நல்ல நிலையில இருந்தது. இறைவனும் இயற்கையோ தெரியல, அவருக்கு துன்பத்தை செய்யக்கூடிய அந்த பாயசத்தையும் வடையும் சுண்டலையும் கடந்த 1.5 ஆண்டு காலமாக டிசம்பர் 4ஆம் தேதி கொடுத்தோம். இப்ப இன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்சோம், கொடுக்க முடியல. ஆனால் எல்லாமே இறையாற்றலுடைய சக்தியாக நடக்குது, பிரபஞ்ச சக்தி. டிசம்பர் 4ஆம் தேதி மன உடைச்சலோடு 5 மாதங்களா நான் வர முடியல. இன்னைக்கு டிசம்பர் 4 அப்புறம் இங்க வர என்னுடைய சகோதரி இயற்கை மரணம் அடைந்து விட்டார் பிப்ரவரி 11ஆம் தேதி. அந்த நிலையிலும் சரி, என்னுடைய சகோதரனுடைய கர்மாவை போக்கிய ஒப்பற்ற மகான் திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சகோதரி முக்தி அடைந்த ஒரு பேரை நான் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரை, நமக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம், மகா மந்திரம் அருட்பெருஞ்சோதி. அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான் சொன்னார். இந்த மந்திரத்தை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சொன்னீங்கன்னா உங்க உடம்புல சுத்த உஷ்ணம் உண்டாகும், உங்க உடம்புல சுத்த தேகமாக மாறுவீர்கள் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் மகா மந்திரம் என்ற நிலையிலே சொல்றார். இங்க ஜீவகாருண்யம் எதுக்கு செய்யறன்னா, புலி என்ற பசி நம்மளுடைய உடலையை கொல்லுதான், அப்படியே புலி மாதிரி இதுவாகுதான். பசி என்ற விஷம் நம்மளுடைய வயிறை மங்கச் செய்து மயக்கமடைய செய்து நம்மை நிதானம் இழக்க செய்து மரணக்குடியிலே தள்ளுகிற வேளையில வள்ளல் பெருமான் தியானத்திலே சிறந்த தானம் அன்னதானம், ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே அன்னம் பாலித்தல், அடுத்தவர்களுக்கு பசி பிணி செய்வதுதான் உயர்ந்தமான ஜீவகாருண்யம். அப்ப அந்த ஜீவகாருண்யம் செய்தால்தான் மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் தானாக திறந்து கொள்ளும். நிறைய துன்பங்களாகவே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இயல்பாக போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் வள்ளல் பெருமான். ஆகவே இன்னைக்கு இனிப்பு கொடுக்குறோம். எங்க பகுதியிலிருந்து உணவு தயாரிச்சிருக்கோம். அதுவும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அதையும் வாங்கிக்கணும்ன்றன்னு தயவோடு வள்ளல் பெருமானுடைய அருளோடு இதை சொல்றோம். இது சாதாரண இடமல்ல. வள்ளல் பெருமான் சுத்த தேகமாக ஞான தேகமாக இருந்து இந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியப்பட்டார். வள்ளல் பெருமான் உங்களுக்கு அருள் வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ மகா மந்திரத்தை சொல்லுங்க, வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த மகா மந்திரத்தை சொன்னால் உங்கள் உடலிலே சுத்த உஷ்ணம் உண்டாகும், உங்களுக்கு அற்புதங்கள் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை இந்த பிரபஞ்சம் செயல்படுத்தும் என்பது உண்மை. இதை உணர்வு பூர்வமா நான் அனுபவித்ததனுடைய பலனாக உங்களுக்கு சொல்றேன். ஆகவே எல்லாரும் வரிசையாக இருந்து மகா மந்திரத்தை சொல்லி இந்த இனிப்பு கூல்ட்ரிங்க்ஸையும் சாப்பாடையும் வாங்கி கொள்ளுமாறு தயவோடு கேட்டுக்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.